ஏன்னா துர்வாசர் சாபத்தால தேவர்கள்லாம் மொத்த ராஜ்யம் லக்ஷ்மி கட்டாட்சம் எல்லாத்தையும் இழந்து கிடந்தா. பெருமாள் பார்க்கடலை கடைஞ்சு அமுதத்தை பெற்று கொடுத்து பெண்ணமுதாகிய லக்ஷ்மியின் கட்டாட்சமும் அவளுக்கு கிடைக்கும்படி பண்ணித்தான் தேவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார். அப்போ சாருன்னா இந்த இடத்துல உற்சவம்னு அர்த்தம், சாரம்னு அர்த்தம் இல்ல. ஏன் சாருன்னா அமுதம்னு சொல்லலாமேன்னு யாராவது கமெண்ட்ல கேள்வி கேட்பா. பாட்லயே அமுதம்னு வேற இருக்கு பாருங்க, சாறுபட அமுதம் கொண்டேன்னு. அதனால இந்த இடத்துல சாருன்னா நம்பிள்ள வீட்டுல உற்சவம் கோலாகல கொண்டாட்டம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். சாறுபட தேவர்கள்லாம் கோலாகலமாக கொண்டாடும்படி அமுதம் கொண்ட பெருமாள் அமுதத்தை கொண்டு வந்து தந்து கடைந்ததோடு மட்டும் இல்ல, அவரே தன்வந்தரியாக அவதாரம் பண்ணி மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி தன்வந்தரியாக அமுதம் கொண்ட அமுதத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கு தந்த நான்றே, நான்றுனா வேளை சமயம்னு அர்த்தம். நான்றேனா அந்த வேளையிலே அந்த சமயத்திலே பெருமாள் தேவர்களுக்கு அமுதம் கொண்டு வந்து கொடுத்த சமயத்திலே பாட்டின் முதல் 3 வரியை அடுத்து போட்டுக்கோங்க. அப்போ இது அர்த்தம் ஈஸியா புரியணும்னா என்ன பண்ணணும்னா, அப்பன் எங்க அப்பனாகிய பெருமாள் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே தேவர்கள் கொண்டாடும்படியாக அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்த வேளையிலே 3 விதமான சத்தம் கேட்டுது. இப்ப அடியன் கேட்கிறேன், அதுதான் 6 மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி. பார்க்கடலில் சேரும் அலைகள் எல்லாம் மலையை நோக்கி மீண்டும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போய் மோதக்கூடிய அந்த சத்தமும், அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி பாம்பின் உடம்பும் மந்தரமலையும் உரசக்கூடிய அந்த சத்தமும், கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி கடல் நீரானது இடம் வலம்னு மாறி மாறி சுற்றக்கூடிய ஓசையும் சேர்ந்து இப்போது அடியன் காதில் கேட்கின்றன.